இப்போ ஒரு மாதம் முன்னாடி C4 Tech தமிழில் இந்த டேப்லெட்டை பற்றி பார்த்தோம். Xiaomi Pad 8 Pro ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் யூஸ்வலாக ஷாமியோட ப்ரோ மாடல்ஸ் எதுவுமே சைனாக்கு வெளில லான்ச் ஆகாது. அதனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷாமியோட ரெகுலர் Xiaomi Pad 8 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது குளோபலாக லான்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இந்த தடவை Xiaomi அவங்க Pad 8ல் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயில்டாக பார்க்கலாம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இப்போ வீடியோக்கு போவோம். இதுதான் Xiaomi Pad 8ஓட பாக்ஸ். டாப்பில் Xiaomi Pad 8 Hyper OS, Dolby Vision Atmos பிராண்டிங்லாம் இருக்குது. நான் வாங்கினது 828 வேரியண்ட். இதுதான் இன்னமும் பேஸ். 128 GB 2025 கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாவது டவுன்லோட் பண்ணுறீங்க, ஒரு சில கேம்ஸ், ஒரு சில ஆஃப்லைன் வீடியோஸ் வச்சுருந்தீங்கனாலே ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் கொஞ்சம் நம்ம ஏதாவது மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆங்ஸைட்டி வந்துடும். ஒன்று Xiaomi 256 GB பேஸ் வேரியண்ட் ஆஃபர் பண்ணணும், இல்லை அட்லீஸ்ட் அந்த மைக்ரோ SD சப்போர்ட்டை கொடுத்து தொலைக்கணும். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. எனிவேஸ், பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா முதல்ல நம்ம பார்க்குறது அந்த Xiaomi Pad 8 தான். ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த தடவையும் க்ரீன் கலர், Xiaomi இது போக ப்ளூ, கிரே 2 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து ஒரு 45 வாட் சார்ஜர் இருக்குது. USB Type A to Type C கேபிள், ஆரஞ்ச் ஆக்சன்ஸோட. ஃபைனலாக ஒரு குவிக் ஸ்டார்ட் கைடு. ஸோ இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம், ப்ரோ மாடலோட இங்கே சார்ஜிங் ஸ்பீட் கம்மி, 45 வாட்ஸ் 67க்கு பதிலாக. வெனிலா மாடலில் இன்னமும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. ஸோ இது போக ப்ரோ மாடலுக்கு ரொம்பவே ஐடென்டிக்கலாக இருக்குது. அதனால இப்போ என் Pad 8 Pro வீடியோலேருந்து ஒரு கிளிப் ப்ளே பண்ணுறேன். இது Pad 8க்கும் எக்ஸாக்டாக செட் ஆகும். ஸோ இந்த கேஸ் மேக்னெட்டிக்காக அட்டாச் ஆகுது. ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைன்னா. இது பெருசாக எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, பட் நல்ல கேஸ் நல்லா தான் இருந்துச்சு. இது போக இன்னும் 2 ஆப்ஷனல் ஆக்சசரிஸ் Xiaomi ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டைலஸ், இது ஃபோக்கஸ் ப்ரோ ஸ்டைலஸ் அப்படிங்கிறாங்க. இதில் உள்ள ஹாப்டிக் மோட்டர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் கெப்பாசிட்டிவ் ஏரியா இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஃப்ளோட்டிங் கீபோர்ட் கேஸ், இது ஆப்பிளோட இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொஞ்சம் சிமிலராக இருக்குது. சரி, நம்ம கையில் இல்லாத விஷயத்தை பற்றி பேசுகிறத நிறுத்திட்டு ஆக்சுவலாக வாங்கின டேப்லெட்டுக்கு வருவோம். Xiaomi Pad 8 Pro டக்குன்னு பார்க்குறதுக்கு இந்த டேப்லெட் 7 Pro மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா பில்ட் ஆல் மெட்டல், அதே போகோ பென்ஸ் தான் பேக்கில் கொடுத்துருக்காங்க. கீபோர்ட் கேஸ் கனெக்ட் ஆகிறதுக்கு மேலே வால்யூம் கீஸ் பக்கத்தில் இந்த ஸ்டைலஸ் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த ஏரியா இருக்குது. ஸோ இந்த டேப்லெட் கையில் பிடிக்கல அப்படியே அந்த Pad 8 Proவில் இருக்கிற அதே ஃபீல் தான் இதுவும் கொடுக்குது. இன்ஃபேக்ட் Pad 8 Pro மட்டும் இல்லை, Pad 7 Pro இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இதுக்கு காரணம் இங்கே நம்பர்ஸை பாருங்களேன். டிஸ்பிளே சைஸ், ஹைட்டு, வித்து எல்லாம் அதே தான். 2 ஜென்ரேஷனாக எதுவும் மாறல. இங்கே என்ன மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திக்னஸ், வெயிட். ஸோ Pad 7ஓட கம்பேர் பண்ணையில் 15 கிராம் வெயிட்டு கம்மி, ப்ளஸ் 0.4 mm திக்னஸும் கம்மி. இங்கே இம்ப்ரெசிவான விஷயம் என்னென்னா, Xiaomi இதெல்லாம் கட் பண்ணாலும் பேட்டரி கெப்பாசிட்டியை 10% பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே 9200 mAh பேட்டரி. நாங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்கும் பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கேயும் ரிவர்ஸ் வயர் சார்ஜிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 22.5 வாட்ஸ் வரைக்கும். ஸோ டக்குன்னு ஒரு ஐஃபோனை ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணணுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஸ்பீக்கர்ஸ் லைட்டாக Pad 7ஓட வீக்காக இருக்குன்னு சொல்லலாம். தப்பாக எடுத்துக்காதீங்க, இன்னமும் நல்ல தரமான ஸ்பீக்கர்ஸ் தான். மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் குறை சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா டிஸ்பிளேயும் அவங்க மாற்றலை. அதே தரமான IPS பேனல், அதே 11.2 inches சைஸு, அதே 144 Hz ரிஃப்ரெஷ், அதே 3.2K ரெசல்யூஷன், அதே 800 nit பீக் பிரைட்னஸ் கிளைம். இன்ஃபேக்ட் டெஸ்டிங்கில் அதோட பெட்டராக தான் இருந்தது. கிட்டத்தட்ட 900 nits அவுட்புட் பண்ணிச்சு. இங்கேயும் Xiaomi ஒரு மேட் டிஸ்பிளே ஆப்ஷன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் கட் டவுன் பண்ணணுன்னா ரெகுலர் Pad 8ல் கூட அது அவைலபிளாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டேப்லெட்டில் பிக்கஸ்ட் அப்கிரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உள்ளே யூஸ் பண்ணியிருக்க சிப். இப்போ போன வருஷம் Pad 7ல் Xiaomi Snapdragon 7 Plus Gen 3 யூஸ் பண்ணாங்க. Pad 7 Proவில் 8s Gen 3. இப்போ அந்த 2 சிப்போடையும் பெட்டரான சிப் தான் இப்போ வெனிலா Pad 8லேயே யூஸ் பண்ணியிருக்காங்க. Snapdragon 8s Gen 4. Xiaomi Pad 7ல் உள்ள 7 Plus Gen 3யோட கம்பேர் பண்ணையில் உங்களுக்கு ஒரு 25-30% பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் கிடைக்கும். CPU, GPU ரெண்டுத்துலேயுமே. ஸோ எந்த கேம் வேணாலும் ஈஸியாக இங்கே ரன் பண்ண முடியும். இந்த டேப்லெட்டும் என்ன 3D மார்க் ரன் பண்ண விடல. ஸோ ஸ்டெபிலிட்டி ஸ்கோர்ஸ் கையில் இல்லை. ஆனால் நாங்கள் ஹெவியாக கேம்ஸ் விளையாடையில் கூட Pad 8ல் ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் இல்லை. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா Xiaomi திருப்பியும் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ சாஃப்ட்வேர்னு வரையில் எல்லாமே Pad 8 Proக்கு ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. ஸோ திருப்பியும் அந்த வீடியோலேருந்து ஒரு கிளிப் ஓட்டுவோம். சாஃப்ட்வேர்னு வரையில் இது Hyper OS 3 Android 16 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். இவ்வளோ பவர்ஃபுல்லான சிப் இருக்கிறதுனால யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. ஸ்மூத்தாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. குறை சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இன்னமும் 2 ஆப்ஸ் தான் ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ண முடியும். பட் இப்போ இது ஓப்போட இம்ப்ளிமெண்டேஷன் மாதிரி நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா ஆப் அந்த கிட்டத்தட்ட ஃபுல் ஸ்க்ரீன் எடுத்துக்கிற மாதிரி அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இன்னும் அதிகமான ஆப்ஸ் ஆன் ஸ்க்ரீன் வேணும்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஒர்க் ஸ்டேஷன் மோட். இது நீங்கள் Pad 8 Proவை எக்ஸ்டர்னல் மானிட்டரோட யூஸ் பண்ணையில் எஸ்பெஷலி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பை தி வே, ஆஃப்கோர்ஸ் Type C போர்ட், USB 3.2 Gen 1 வீடியோ சப்போர்ட்டோட.
இப்போ நீங்கள் ஷாமி ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதையும் ஈஸியாக டேப்லெட்டோட பேர் பண்ண முடியும். ஸோ இந்த Pad 8 Proலேருந்தே உங்கள் ஃபோனை ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஷேர் கிளிப்போர்ட் கூட சப்போர்ட் பண்ணுது. இது ஷாமி டிவைசஸ்னு மட்டும் இல்லை, ஆப்பிள் டிவைசஸோடையும் கொஞ்சம் யூஸ் பண்ண முடியும். தேவைன்னா ஒரு மேக் புக்குக்கு செகண்ட் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேயாக கூட செட் பண்ணலாம். ஸோ சாஃப்ட்வேர்னு வரையில் ஷாமி நல்லா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கேமராஸ்னு வரையில் Pad 7லேருந்து இங்கே எந்த சேஞ்சும் இல்லை. ஐ மீன் இந்த ஃப்ளாஷ் காஸ்மெட்டிக்காக லைட்டாக லுக்கு மாறி இருக்குது, அவ்வளோதான். 13 மெகா பிக்சல் ரியர் கேமரா, இங்கே அங்கே கேஷுவலாக பிக்சர் எடுக்கிறதுக்கு ஓகே. 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, அக்கேஷ்னலாக ஒரு ஜூம் கால் பேசணுன்னா ஓகே. ஸோ ஓவரால் இந்த ஷாமி Pad 8 ரொம்பவே ஒரு சாலிடான டேப்லெட் மாதிரி இருக்குங்க. ஃப்ளாஷி கிமிக்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்லை. பட் டிபெண்டபிளான டெய்லி யூஸ்க்கு ஒரு நல்ல டேப்லெட் மாதிரி தெரியுது. இங்கே ஸ்டார்டிங் ப்ரைஸ் சைனாவில் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணல இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஓகே தான். அந்த பேஸ் ஸ்டோரேஜை 256 GB ஆக்கியிருந்தாங்கன்னா கொஞ்சம் டாலரபிளாக இருந்திருக்கும், எஸ்பெஷலி மைக்ரோ SD இல்லாததுனால. பட் ஆனாலும் இந்த Pad 8 இந்த ப்ரைஸிங்கில் கூட ரொம்ப நல்ல வேல்யூ மாதிரி தான் தெரியுது, காம்படிட்டிவ் ப்ரைஸ் மாதிரி தான் தெரியுது. எனக்கு இந்த செக்மெண்ட்டில் இந்த டேப் இன்னமும் ரொம்பவே ஒரு நல்ல சாய்ஸ் மாதிரி தான் தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பாயிண்ட் வரைக்கும் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே அந்த தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணலன்னா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.